நீ கீழே வா வரமாட்டேன் கீழே வா வந்து நீ அடிப்ப எங்க ஆமா என்ன சொன்ன I am sorry ஐயப்பா. என்ன சொன்ன? I am sorry ஐயப்பா. அது என்னல எனக்கா பாடுனீங்க ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள போனா என்னப்பா அதான்க்கா நான் சொல்றேன் உள்ள போனா என்ன யார் உங்களை தடுத்தா யாரு நான் தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓஹோ, அவிங்களா நீங்க? மூணு வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு உன்னத்தி உழைக்க மாட்டேன் கடந்த 5 வருஷமா அந்த அக்கா பாடிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கோயிலுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அந்த அக்கா அதுல இந்த சர்ச்சையான லைன் வேற நான் தாட்டிக்காரரை பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு அப்படின்னு வாய மூடாவும் நல்லா வாயில வந்துடும் தலை 8ல தாடிக்காரரை அப்படியே விட்டுட்டாங்க அக்காவை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க வாங்கன்னு நம்மளும் சேர்ந்து பொழப்போம் அக்கா நீங்க தமிழ்நாட்டிலே 5 வருஷமா பாடி உங்க டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேக்கா இதே ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா இப்ப மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருச்சு இதே குளிர் பயணத்தோட சபரிமலைக்கு போயிட்டு அங்குள்ள பக்தர்களை குளிர்விக்க வைங்க போங்கக்கா போங்க அப்ப நாங்களா இங்க இருந்து ஃபயர் விடுறவங்களுக்கு என்ன பாட்டுக்கு அக்கா ஐயப்பனை பத்தி மட்டும் பாடல நடுவுல லேக்கா ஒரு லைன் விட்டுருக்காங்க அதை கேட்டுவாங்க பாத்தீங்கல்ல இவங்கள சபரிமலைக்கு விடாதனாலதான் இவங்க டாக்டராவும் நர்ஸாவும் ஆகலையா புரிஞ்சிருப்ப போட இல்ல ட்ரை கழிச்சிருப்பாங்க அதாவது அக்காவோட டாக்டர் கனவு என்னன்னு பாட்டு வரீங்களா ஒரு வீடியோ வரும் பாருங்க நான் சொன்னே 2 பேரை அச்சிக்கலாமா இல்ல இதோட தனியா முடிச்சுக்கலாமா இந்த அக்கா ஒருத்தரோட ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அவர் வேற யாரும் இல்லைங்க கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க 8ஆம் படிக்கிற குழந்தைகளை வந்து அம்யம் பாட்டு பாடி உள்ள சர்ச்சை பப்ளிக் கிட்ட செருப்படி வாங்கினார்ல அவரு தான் இவரு 8வது மாசம் எடுக்க வேஸ்டம் பாத்தீங்களா இந்த 2 மூஞ்சி சேர்ந்துதான் டாக்டர் ஆயிருக்க வேண்டியது ஆனா ஐயப்பன் கோயில விடாத காரணம்னாலதான் டாக்டர் ஆக முடியாம போச்சு பாத்தீங்களா இந்த 2 மூஞ்சுங்களும் சேர்ந்து டாக்டர் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா இந்த காலை பிடிக்க அசிஸ்டன்ட் நீங்க இந்த காலை பிடிக்க எனக்கு ஒரு காலு இந்தாங்க நீங்க எத்த பிடிக்க ஸ்கூல் படிக்கிற பொண்ண தப்பா கமெண்ட் பண்ணி பாட்டு எழுதி பப்ளிக்ட செருப்படி வாங்கினாங்களா சவதாசம் வச்சுக்கிட்டு இவங்க ஐயப்பனோட சடங்க காரி துப்பிட்டான்னு சொல்லி அந்த பாட்டுல வரி வச்சிருக்காங்க இப்ப நான் காரி துப்பிட்டா உங்களோட பாக்குறேன் அது எப்படிக்கா தீட்டான துப்பட்டா சடங்க காரி துப்பட்டா அப்படிதானே இதே சார்பேட்டை பழமொழிக்கு வந்து ஒரு காதல் காவியம் இருக்கு அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதை பார்த்துட்டு யார காரி துப்புறங்கிறத நீங்களே சொல்லுங்க போனே மாற்றி முத்தினேன் இன்னும் ஒத்து போவே போகாது லவ் பண்ணா மட்டும் போறாரு மச்சி கோமோ லவ் ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா காதல் மட்டும் முக்கியம் இல்ல காமம் தான் முக்கியம் அந்த பொண்ண கூட்டு போய் பின்தொன்ற பொண்ண மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாரையும் மாற்ற முடிஞ்ச தனியா கூட்ட ஆளு நீ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சார்பேட்டை கும்பல் பூமர் கும்பல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஐயப்பனோட சடங்க காரி துப்பிட்டான்னு பாடுறாங்க அக்கா பாட்டுல ஒரு வரியில ஒரு அடி அடிச்சிருக்காங்க பாருங்க காட்டா பிறகு கொட்ட தெரிக்கிறது நீ கல்லுமா அவன் நெத்தில போட்டு வைக்கலுமா கஷ்டப்பட்டேனா படிச்சு பிறந்த கையில சீக்கணுமா சின்ன வயசுல கையை பால் கொடுத்து கொண்டு தனுமடா எல்லாம் மூஞ்சிய பாடு சேவைங்க மண்ண மலை குரங்கு மாதிரி ஃபெமினிசம் பேசுறாங்க அக்கா அதாவது எத்தனையோ கஷ்டப்பட்ட பொண்ணுங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அவங்க லைஃப் அவங்க ஃபேமிலி நல்லா பாத்துட்டு இருக்க பொண்ணுங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க இந்த சந்தில உட்கார்ற சார்பேட்டை பரபரம் இருக்கானுங்களே அவனுங்க இப்படி பேசிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன் அவனா கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நர்ஸ் ஆகணும் சொல்றீங்களே உங்க நீலம் ஃபவுண்டேஷன்ல இருந்து எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்ல செல்பா எத்தனை பேர் கலெக்டர் ஆகி எத்தனை பேர் இன்ஜினியர் ஆயிருக்காங்க சொல்லுங்க இவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படி என்னதான் பண்றாங்க பெருசா படிச்சவங்க போலன்னு பார்த்தா பாத்தீங்களா இதுல தாடிக்கார பத்தி காலம் மாறி போச்சா அக்காவோட பாட்டுல கீழே கமெண்ட் என்னன்னு போய் பார்க்கலான்னு போனா கமெண்ட சாத்தி வச்சிருக்காங்க ஹைடு பண்ணிட்டாங்க கமெண்ட் யாரும் போடக்கூடாதுன்னு அவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எதுக்கு பாடணும் ஒரு விளம்பரம் நீங்க எப்படி பாருங்கன்னா தாடிக்கார பெத்தி காலம் மாறி போச்சு இல்ல
கமெண்ட் செக்ஷனை சாத்தி ஊரை விட்டு கிளம்பி போச்சுன்னு பாரு, கரெக்டா இருக்கும். அக்கா, இனிமே அடுத்த வருஷம் மார்கழி மாசம் நேரா கிளம்பி சபரிமலைக்கு போங்க. ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஐயம் சாரி ஐயப்பா, இனிமே உங்க சபகாசமே எனக்கு வேணாம்பான்னு சொல்லிட்டு வரீங்க.